ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முட்டையை வச்சு பஜ்ஜி தான் செய்ய போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவுமே வீட்டில் உள்ளவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முதல்ல 3 முட்டையை நல்லா நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ முட்டை தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இப்போ வேக வச்ச முட்டையெல்லாம் 2ஆக நான் வெட்டி எடுத்துக்கிட்டேன். இதேமாதிரி ஃபுல்லாக போடுறதுக்கு பதிலாக நம்ம 2 வெட்டி சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ண முட்டையெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அதே டைமில் ஒரு பவுலில் பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிடலாம். நான் இன்ஸ்டண்ட்டாக பஜ்ஜி மாவு வாங்கியிருக்கேன். நீங்கள் வீட்லேயே செய்யணுன்னா அரிசி மாவு, கடல மாவு, கொஞ்சமாக உப்பு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்ஸ்டண்ட்டாக பஜ்ஜி மாவு கடையில் வாங்கி பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராகவே வரும். நான் இந்த முட்டைக்கு தேவையான பஜ்ஜி மாவு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். தண்ணி ஊற்றி ரொம்பவும் தண்ணியாக கலக்கிடாமல் இந்த அளவுக்கு பதமாக கலக்கி எடுத்துக்க வேண்டியதான். இந்த பஜ்ஜி மாவு கலக்கிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சமாக கருவேப்பிலையை கிள்ளி அதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பஜ்ஜி செய்கிறதுக்கு நம்ம ப்ரெட் துண்டை வச்சு தான் செய்ய போகிறோம். அதனால் 4 பக்கம் உள்ள கார்னரில் ப்ரௌன் கலர் இருக்கிறதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி இதேமாரி நான் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ப்ரெட் துண்டு, அதில் தண்ணியில் டிப் பண்ணி நம்ம ஆல்ரெடி எக்கு கட் பண்ணி வச்சுருந்தால அதே அந்த ப்ரெட் மேலே வச்சு இதேமாரி நல்லா ப்ரெஸ் பண்ணி 4 பக்கமும் மூடுற மாரி ரவுண்ட் ஷேப்பாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. ப்ரெட் துண்டை நல்லா இருக்க ப்ரெஷ் பண்ணாலே சூப்பரான ரவுண்ட் ஷேப் வந்துடும். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா முட்டையும் இதேமாரி ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்க வேண்டியதான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்குது. ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள் இப்போ வேறு பிளேட்டில் எடுத்து வைக்கிறேன். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்கும் போதே சாப்பிட்லான்ற மாரி டெம்ப்ட் ஆகுது. அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இது எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். நான் கட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.